ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, அதாவது ஒரு வெர்பை வச்சுக்கிட்டு அந்த ஒரு வெர்பை நம்ம எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத உங்களுக்கு எளிமையான முறையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பார்க்கலாமா? ரைட்டு. இப்போ ஒரே ஒரு வெர்பு என்னென்னா, ஈட்டுன்னு ஒரு வெர்பை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஈட்டுன்ற வெர்பு வந்து நம்ம என்ன பண்ணோம், சாப்பிடு அப்படின்றா அதுக்கு மீனிங். இதை நம்ம என்ன பண்ணோம், ஈட்டு நம்ம என்ன சொல்லலாம், ஏட்டு ஈட்டன் அப்படின்னு நம்ம எழுதலாம். அந்த ஈட்டனை இது நம்ம வந்து வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3 அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன விளக்கமாக சொன்னால், ப்ரெசண்ட் மெயின் வெர்பு, பாஸ்ட் மெயின் வெர்பு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் மெயின் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் மெயின் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே மெயின் வெர்ப், புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு வெர்பு வந்து நம்ம எப்படிலாம் பிரிக்கிறோன்றது ஒரு பேசிக் நாலேஜ். இன்றைக்கி இந்த வெர்பை சாப்பிடுன்ற வார்த்தையை நம்ம எப்படிலாம் பேசலாம் அப்படின்னு தான் நீங்கள் நடத்த போகிறோம். புரியுதுங்களா? ரொம்ப உங்களுக்கு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய டாபிக் இது. கொஞ்சம் கவனிங்க, உங்களால் முடியும். இப்போ ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்கிறேன். அவன் சாப்பிடுகிறான், ஹீ ஈட்ஸ். கனிஷ்கா ஏட், கனிஷ்கா சாப்பிட்டாள். புரியுதுங்களா? அப்போ நான் சாப்பிடுகிறேன், அவன் சாப்பிடுகிறான், கனிஷ்கா சாப்பிட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசலாம்னு வச்சுங்களேன். ஐ ஆம் ஈட்டிங் சொல்லலாமா? ஐ ஆம் ஈட்டிங். அதாவது பாஸ்ட் டென்ஸில் என்ன பண்ணலாம், ஐ வாஸ் ஈட்டிங். அதே வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூ ஆர் ஈட்டிங் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். யூ ஆர் ஈட்டிங். நெக்ஸ்ட்டு யூ வேர் ஈட்டிங், வி வேர் ஈட்டிங். இந்த ப்ரெசண்ட்டில் இது பாஸ்ட் டென்ஸில் வி வேர் ஈட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு சிம்பிள் இது வந்து நான் ரூல்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. டென்சஸ் ஃபார்முலா என்ன, அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லலை. சும்மா ஒரு பேசிக்காக நான் சாப்பிட்றேன், அவன் சாப்பிட்றான், கனிஷ்கா சாப்பிட்டாள், நேற்று என்ன பண்ணால் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸு. இது பாஸ்ட் டென்ஸு, இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸு. ஒரு வார்த்தை எப்படி பேசலாம்னா இது பாஸ்ட் டென்ஸு. இப்போ பாஸ்ட் டென்ஸ் இது பிறகு நம்ம எப்படி பேசலாம்னா, இப்போ நான் சாப்பிட்ற வார்த்தை என்ன பண்ணால், இப்போ வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் ஈட்டிங் அப்படி சொல்லலாம். இப்போ வேறு விதமாக யூ கேன் ஈட், உன்னால் சாப்பிட முடிந்தது, உன்னால் சாப்பிட முடியும். கேனு குட்டுக்கு வந்தால் முடியாது, அது மட்டும் சப்ஜெக்ட் வந்து ஆளும் சேர்த்து பேசணும். அதனால் யூ குட் ஈட், உன்னால் சாப்பிட முடிந்தது, உன்னால் சாப்பிட முடியும், உன்னால் அதை சாப்பிட முடிந்தது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அடுத்து பாருங்களா, யூ மே ஈட், நீ சாப்பிடலாம். யூ மே ஈட் சொல்லாமா இல்லையா? யூ மைட் ஈட். யூ மே ஈட்டும் யூ மைட் ஈட்டுக்குலாம் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ நான் யூ மே ஈட், இப்போ நீ சாப்பிட்லாம், இனிமேல் சாப்பிட்லாம், நேற்று நீ சாப்பிட்ருக்கலாம். ரெண்டுமே இது மீனிங் என்னென்னா, லாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். யூ மே ஈட் நீ சாப்பிட்லாம், நேற்று எஸ்டர்டே யூ மேட் ஈட் எஸ்டர்டே பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வேறு எப்படி பேசலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 11 போட்டிருக்கேன், அடுத்து 12 போட போகிறேன். 12 டென்ஸ் எப்படிலாம் நம்ம எந்தெந்த மெத்தடில் நம்ம நடத்தலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கணும். 12 இப்போ யூ கேன் ஈட்டுன்னு சொல்லிட்டான். யூ குட் ஈட், உன்னால் சாப்பிட முடிஞ்சது அப்படின்னா யூ, அதாவது யூ மைட் ஈட்டு அதெல்லாம் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக யூ ஷுட் ஈட் சொல்லுவோம். யூ ஷுட் ஈட், நீ சாப்பிட வேண்டும். யூ மஸ்ட் ஈட், நீ கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். யூ வில் ஈட், நீ சாப்பிடுவாய். we shall eat, நாங்கள் சாப்பிடுவோம். புரியுங்களா? எப்படி ஈஸியாக ஷூட், நீ சாப்பிட வேண்டும்,
யூ மஸ்ட் ஈட் நீ கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். யூ வில் ஈட் நீ சாப்பிடுவாய். வி ஷல் ஈட் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ற நம்ம சாப்பிட்றத அடுத்து பாருங்கள். இப்போ கண்டினியூஸ் சென்ஸில் பேசலாம். யூ மே பி ஈட்டிங் நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். யூ கேன் பி ஈட்டிங் உன்னால் சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியும். யூ குட் பி ஈட்டிங் உன்னால் சாப்பிட்டு கொண்டு இருக்க முடிந்தது. நேற்று அதாவது ஒரு செயல் நேற்று கொண்டு இல்லை, உன்னால் சாப்பிட கொண்டிருக்க முடியும்னா இது சாப்பிட்டு கொண்டிருக்க முடிந்தது அப்படின்னா உங்களால் அந்த செயலை செய்ய முடிந்தது அந்த இது சொன்னாங்க. இது வந்து சாதாரணமாக ஐ கேன் ஸ்பீக் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஐ குட் ஸ்பீக் என்னால் ஓரளவு பேச முடியும். ஐ கேனாட் ரைட் என்னால் எழுத முடியாது. ஐ குடின்ட் ரைட் சார் என்னால் எழுத முடியல சார். அந்த மாதிரி இந்த பொலைட் ட்ரெஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கேன் பி குட் பி சொல்லிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், இந்த பி சேர்த்து பேசுவோம். யூ மஸ்ட் பி ஈட்டிங் 18 போட்டிருக்கோம். அடுத்து 19 போட்டிருக்கோம். யூ மஸ்ட் பி ஈட்டிங் நீ கண்டிப்பாக சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். புரியுங்களா? நீ கண்டிப்பாக சாப்பிட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூ ஷுட் பி ஈட்டிங்னா நீ சாப்பிட்டு இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி ஈட்டிங்னா நீ கண்டிப்பாக சாப்பிட்டு இருக்க வேண்டும். அடுத்து பாருங்களா, யூ ஹாவ் ஈட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். யூ ஹாவ் ஈட்டன் நீ சற்று முன் சாப்பிட்டாய். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். அவன் சாப்பிட்டான். ஹீ ஹேஸ் ஈட்டன் அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இப்போ இந்த ஹீக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கோபிகா கூட போடலாம். கோபிகா ஸ்ரீ ஹேஸ் ஈட்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ அடுத்து வந்து ஐ ஹேட் ஈட்டன் இதுக்கெல்லாம் எந்த விதம் பார்க்க தேவையில்ல. அது இந்த ஐக்கு பதிலாக என்ன போடலாம், யோக மித்ரன் கூட போடலாம். யோக மித்ரன் அப்படின்னு நேம் போட்டு கூட யோக மித்ரன் ஹேட் ஈட்டன் அப்படின்னு போடலாம். இது வந்து என்னென்னா, நீ சற்று முன் சாப்பிட்டாய், என்ன பண்ணான், அவன் சற்று முன் சாப்பிட்டான். ஐ ஹேட் ஈட்டன் நேற்று நான் சாப்பிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எப்படி பாருங்களேன், 23. அடுத்து 24 பார்ப்போம். 24 நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ யூ ஹேவ் ஈட்டன் சொன்னோம் இல்லையா, யூ ஹேவ் ஈட்டன். இந்த யூ ஹேவ் ஈட்டனை நம்ம என்னென்னு பேசலாம்னா, இந்த இடத்துல யூ மே ஹாவ் ஈட்டன் அப்படின்னு சொல்லலாம். யூ மே ஹாவ் ஈட்டன் அப்படின்னு சொல்லலாம். யூ மே ஹாவ் ஈட்டன் அப்படின்னா என்னன்னா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சாப்பிட்ருக்கலாம் அப்படின்றத மேவை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து யூ கேன் பி ஈட்டன், யூ கேன் ஹாவ் ஈட்டன் உன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்க முடியும். உன்னால் சற்று முன் சாப்பிட்ருக்க முடியும். நேற்று உன்னால் சாப்பிட்ருக்க முடிஞ்சது அப்படின்னது யூ குட் ஹாவ் ஈட்டன்னா நேற்று உன்னால் சாப்பிட்ருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். புரியுங்களா? யூ மைட் ஹாவ் ஈட்டன்னாது நேற்று உன்னால் சாப்பிட்ருக்க முடிஞ்சது. இப்போ நேற்று நீ சாப்பிட்ருக்கலாம் அப்படின்றது. இது வந்து நான் உன்னால் சாப்பிட்ருக்க முடிந்தது அப்படின்றாங்க. அது இப்படியே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறான். யூ ஹாவ் ஈட்டன் நீ சற்று முன் சாப்பிட்டாய். யூ மே ஹாவ் ஈட்டன் நீ சற்று முன் சாப்பிட்ருக்கலாம். யூ ஷுட் ஹாவ் ஈட்டன் அடுத்து என்ன பண்ணலாம், யூ கேன் ஹாவ் ஈட்டன்னா சற்று முன் சாப்பிட்ருக்க முடிந்தது. நீ நேற்று பாஸ்ட் டென்ஸில் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யூ ஷுட் ஹாவ் ஈட்டன் நீ சாப்பிட்ருக்க வேண்டும், நீ சற்று முன் சாப்பிட்ருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து 30 பாருங்கள். யூ ஷுட் ஹாவ் ஈட்டன் சொன்னால் அடுத்து யூ மைட் ஹாவ் ஈட்டன். 30ல் யூ மைட் ஹாவ் ஈட்டன் நீ கட்டாயம் சாப்பிட்ருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வில் ஹாவ் ஈட்டன்
ஈட்டன் அப்படின்னு சொல்லலாம். யூ வில் ஹாவ் ஈட்டன், நீ சாப்பிட்ருப்பாய் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஐ ஷெல் ஹாவ் ஈட்டன், ஐ ஷெல் ஹாவ் ஈட்டன், ஷெல் போடுறது, ஐ ஷெல் ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாமா? அதுக்கு அடுத்தபடியாக 33ல் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஹாவ் பீன் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ்னால் ஒரு செயல் எப்போ தொடங்கிருக்கலாம், இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக ஆகுது. நேற்று தொடங்கியிருக்கலாம், முந்தானத்து தொடங்கியிருக்கலாம், 5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியிருக்கலாம், இப்போ வரைக்கும் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. எங்கள் அப்பா அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்காரு. மை ஃபாதர் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் த கம்பெனி ஃபார் 10 years. இப்போயும் அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. மை சிஸ்டர் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ். மை சிஸ்டர் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் 3 years. 3 ஆண்டுகளாக படித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காலையிலேருந்து உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் மார்னிங். அது மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அப்போ ஐயோ தேவிக்கு ஹேவ் போடணும், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் போடணும். ஐயோ தேவிக்கு ஹேவ் போடணும். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். புரியுங்களா? அடுத்து இப்போ யோகமித்ரன் ஒரு நேம் போடுறேன். யோகமித்ரன் அப்படின்ற யோகமித்ரன்றது வந்து ஒரு சிங்குலர், ஹீ ஷீட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வராது. அப்போ ஹேஸ் பீன் ஈட்டிங், யோகமித்ரன் ஹேஸ் பீன் ஈட்டிங் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து சாப்பிட்ருக்காருல, ஃபார் 1 hour, 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரமாக சாப்பிட்டுருக்காரு, ஃபார் போடுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே யோகமித்ரனுக்கு போல ஹீ ஹேஸ் பீன் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஹீ ஹேஸ் பீன் ஈட்டிங். அடுத்து பாருங்கள், had been eating, you had been eating, they had been eating போங்களா, they had been eating, past tense, they had been eating, past perfect continuous. புரியுங்களா? past perfect continuous, இது present perfect, இது ரெண்டு என்னது, present perfect continuous, இது past perfect continuous. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா 36 பார்க்க போகிறோம். அதாவது 36 ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாருங்க. யூ வில் ஹாவ் பீன் ஈட்டிங், யூ வில் ஹாவ் பீன் இல்லை யூ வுட் ஹாவ் பீன் கூட யூஸ் பண்ணலாம். யூ வில் ஹாவ் பீன் ஈட்டிங், நீ நாளை சாப்பிட்டு கொண்டு இருப்பாய். யூ வுட் ஹாவ் பீன் ஈட்டிங். புரியுங்களா? யூ மே ஹாவ் பீன் ஈட்டிங் சொல்லலாமா? யூ மே ஹாவ் பீன் ஈட்டிங் சொல்லலாம். யூ மே ஹாவ் பீன் ஈட்டிங். இதே என்ன பண்ணலாம், யூ மைட் ஹாவ் பீன் ஈட்டிங்னு சொல்லலாம். யூ மைட் ஹாவ் பீன் ஈட்டிங். அதே என்ன பண்ணலாம், யூ வுட் ஹாவ் பீன், யூ கேன் ஹாவ் பீன் ஈட்டிங். யூ கேன் ஹாவ் பீன் ஈட்டிங். யூ கேன் ஹாவ் பீன் ஈட்டிங். யூ வுட் ஹாவ் பீன் ஈட்டிங். புரியுதுங்களா? யூ ஷெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும். வி ஷெல் ஹாவ் பீன் ஈட்டிங். We shall have been eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்போம். அதுக்கப்புறம் we should have been eating, இது வேணால் பயன்படுது, இது பயன்படுத்தி தான் பாருங்க. you must have been eating அப்படின்னு சொல்லலாம். அப்போ செயலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது புரியுங்களா? கட்டாயம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு செயலை உங்களால் செய்து கொண்டிருக்கப்பட முடியும். புரியுங்களா? டூரேஷன் எல்லாத்துக்கும் ஃபார் 2 years அது மாதிரி சொல்லலாம். சின்ஸு ஃபார் 2 years, ஃபார் 2 hours அப்படின்னு 2 ஆண்டுகளாக 2 மணி நேரமாக அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். 40 பார்த்துருக்கோம். அடுத்தது கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃபார்ட்டி பார்த்துருக்கோம். 41 என்ன பண்ணால், நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸை வந்து நம்ம பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுவோம். ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவ் வாய்ஸை என்ன சேஞ்ச் பண்ணுவோம், சேஞ்சுன்ட்டு என்னது பேசிவ் வாய்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி படிச்சிருக்கோம். அதை வந்து இதில் எப்படி பயன்படுத்தலாம், நான் உங்களுக்கு பேசிவ் வாய்ஸை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் மாற்றுறது இப்போ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, சும்மா ஒரு பிஸ்கட் இங்கே பாருங்கள். பிஸ்கட் இஸ் ஈட்டன். ஒரு பிஸ்கட் ஒரு ரொட்டி சாப்பிடப்படுகிறது. இதுக்கு பதிலாக வாஸ் போட்டால் அது பாஸ்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸுக்குள்ளே குறிக்கிறது, இது ப்ரெசண்ட்டை குறிக்கக்கூடியது. இதை நோட் பண்ணிங்க. பிஸ்கட் வந்து சிங்குலராக இருக்கிறதால என்ன பண்ணுறான்,
பிஸ்கட்டு சிங்குலராக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸ் வாஸ் போட்டுக்கிறோம். ஒன்று ஈஸு இல்லை வாசி, இது பாஸ்ட் டென்ஸில் போட்டுருவோம். பிஸ்கட் இதை பாருங்களா, பிஸ்கட்ஸ் அப்படின்னு பன்மையில் வருது. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், ஆர் போடணும் பன்மையாக இருந்தால். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன பண்ணணும், அதாவது பிஸ்கட்ஸ் ஆர் ஈட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிஸ்கட்ஸ் ஆர் ஈட்டன்றது வந்து நம்ம இது வந்து ப்ளூரலாக இருக்குது. இங்கே பிஸ்கட்ஸுன்றது வந்து ப்ளூரலாக இருக்குது. அதான் ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம ஆர் போடுறோம். இதே பாஸ்ட் டென்ஸில் என்ன பண்ணலாம், வாஸ் போடுவோம். பிஸ்கட்ஸு ஆர் ஈட்டன், அது பிஸ்கட்ஸ் ஆர் ஈட்டன். அதே பாஸ்ட் டென்ஸில் என்ன பண்ணுவோம், பிஸ்கட்ஸ் வேர் ஈட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இப்போ ஒருமைக்கு இது ப்ளூரலுக்கு வந்து ப்ரெசென்ட்டில் ஆறு, அதே ப்ளூரலுக்கு பாஸ்ட் டென்ஸில் என்னது வேறு. இது பாஸ்ட் டென்ஸில் வேறு அப்படின்னு சொல்லலாம். இது ப்ரெசென்ட் டென்ஸில். புரியுங்களா? எல்லாத்தையும் தனித்தனி சென்டென்ஸாக இதில் அடுத்து பாருங்கள். 43ல் வந்து பிஸ்கட் வில் ஹாவ் ஈட்டன் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்கட் வில் ஹாவ் ஈட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே வில் ஹாவ் ஈட்டன் என்ன பண்ணலாம், வுட் ஹாவ் ஈட்டன் அப்படின்னு சொல்லலாம். வில் ஹாவ் அல்லது வுட் ஹாவ் ஈட்டன். இனிமேல் நான் சாப்பிட்ருப்பேன், இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பேன், இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருப்பேன், நேற்று சாப்பிட்ருக்கலாம் அப்படின்றது வில் ஹாவ் ஈட்டன் வெர்பு 3 போடணும். அடுத்து வந்து என்ன பண்ணலாம், 44 அதே என்ன பண்ணலாம், பிஸ்கட் ஷெல் ஹாவ் ஈட்டன் கூட சொல்லலாம். பிஸ்கட் ஷெல் ஹாவ் ஈட்டன். ஏன் சார் இந்த ஷெல் ஹாவ் போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல, ஷெல் ஹாவ் ஈட்டன் அப்படின்றது என்ன பண்ணால் ஐக்கு வீக்குன்னு ஷெல்லு, மற்ற எல்லாத்துக்கும் வில்லுன்னு சொல்லுவான். ஆனால் இங்கே வந்து இது கன்ஃபார்மாக குறிக்கிறது ஷெல் ஹாவ் ஈட்டன் அப்படின்றது. புரியுங்களா? அடுத்து 45 நம்ம பார்ப்போம். பாருங்கள், biscuit may have eaten 45 46 a biscuit can have eaten அப்படின்னு சொல்கிறேன். a biscuit should have eaten. yes, biscuit கேனு அதே மைட் ஹேவ் கூட போடலாம். இப்போ கேன் ஹேவ் ஈட்டன், இந்த இதில் மேன்றதால பாஸ்ட் டென்ஸுக்கு மைட்டு போட்டுங்க. மைட் ஹேவ் ஈட்டன். பிஸ்கட் கேன் ஹேவ் ஈட்டன், அது குட் ஹேவ் ஈட்டன். கேனு குட்டு, ஷல்லு ஷுட்டு, மைட்டு, வில்லு உட்டு, அதுமாதிரி இங்கே இதுமாரி போட்டுருங்க. அப்போ பிஸ்கட்டு மே ஹேவ் ஈட்டன், பிஸ்கட்டு மைட் ஹேவ் ஈட்டன், அதாவது ஷுட் ஹேவ் ஈட்டன் போடலாமா? பிஸ்கட் ஷுட் ஹேவ் ஈட்டன், பிஸ்கட் மஸ்ட் ஹேவ் ஈட்டன். புரியுங்களா? இந்த ஒரு சென்டென்ஸ் இங்கே எழுதிடுறேன். பிஸ்கட் என்ன பண்ணலாம், குட் ஹேவ் ஈட்டன். இதெல்லாம் 10 விதமாக 50 விதமாக நம்ம பேசுகிறோம். இப்படிலாம் இப்போ பேசலாம். உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சென்டென்ஸில் ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிருப்பேன், ஐ ஹாவ் ஈட்டிங் எழுதிட்டேன். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் தான் சொல்லிட்டுருப்பேன். அதை கொஞ்சம் சரி பண்ணிங்க. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதுங்களா? ஐயூ தேவிக்கு ஹேவ் போடணும், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் போடணும். ஐயூ தேவிக்கு ஹேவ் பீன், ஐயூ தேவி சப்ஜெக்டாக வந்தால் ஹேவ் பீன் வெர்பன் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹீ ஷீட்டு சப்ஜெக்டாக வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஹேஸ் பீன் வெர்பன் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சரி பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அது கண்டினியூஷனாக நம்ம பார்ப்போம். என்னென்னா 51, அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் 51ல் என்ன பண்ணுறோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றது தான் நம்ம இருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ வில் பி ஈஸியாக வில் பி ப்ளஸ் வெர்பு 3 தமிழில் வச்சிங்க. இதுக்கு படும் அப்படின்னு மீனிங், இது தமிழில் வந்து படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து வில் பி ஷெல் பி, அதே தான் வில் பி இருந்தாலும் ஷெல் பி இருந்தாலும் என்ன பண்ணோம், வெர்பு 3
இதுக்கும் படும் தான், ஷல் பி வில் பி இப்படி சொல்லலாம். அதே மேபி ப்ளஸ் வெர்பு 3 அப்படின்னா படலாம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே வந்து கேன் பி ப்ளஸ் வெர்பு 3 அப்படின்னா பட முடியும் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இப்போ இது வந்து ஷுட் பி ப்ளஸ் வெர்பு 3, உதாரணத்துக்கு ஷுட் பி ப்ளஸ் வெர்பு 3 அப்படின்னா பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, இது ஈஸியாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது அப்ளிகேஷன் வில் பி சென்ட், விண்ணப்பம் அனுப்பப்படும், காலேஜ் வந்து திறக்கப்படும், கல்லூரி வில் பி ஓப்பனடு, காலேஜ் மூடப்படும், காலேஜ் வில் பி க்ளோஸ்டு. புரியுங்களா? இப்போ காலேஜ் வில் பி க்ளோஸ்டு, மூடப்படும். அதாவது காலேஜ் மே பி க்ளோஸ்டு, மூடப்படலாம். காலேஜ் பி கேன் பி க்ளோஸ்டு, காலேஜ் மூடப்பட முடியும். காலேஜ் ஷுட் பி க்ளோஸ்டு, காலேஜ் மூடப்பட வேண்டும். புரியுதுங்களா? காலேஜ் ஷெல் பி க்ளோஸ்டுன்னா மூடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது சாதாரணமாக சொல்கிறது உறுதியாக சொல்கிறதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இதே ஃபார்மெட்டில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். 51 என்ன பண்ண பிஸ்கட்டு, அதே பிஸ்கட் பார்த்துக்கோம். பிஸ்கட் என்ன சொல்கிறாங்க, வில் பி ஈட்டன், ஒரு ரொட்டி சாப்பிடப்படும், ஒரு பிஸ்கட் சாப்பிடப்படும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பிஸ்கட் ஷல் பி ஈட்டன் அப்படின்னு சொன்னால் இது சாப்பிடப்பட முடியும், இது சாப்பிடப்படும், எல்லாம் சாப்பிடப்படும். இது ஷெல்ன்றது இதை விட உறுதியாக சொல்கிறது அந்த வில்லு அப்படின்றாங்க. 53னா பிஸ்கட் வில் பி ஈட்டன், ஒரு பிஸ்கட்னா பிஸ்கட் மேபி ஈட்டன் அப்படின்னு போடுறாங்க. மேபி ஈட்டன் அப்படின்னா சாப்பிடப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி ஈட்டன்னா ஒரு பிஸ்கட் சாப்பிடப்படலாம். பிஸ்கட் கேன் பி ஈட்டன் சாப்பிடப்பட முடியும். பிஸ்கட் ஷுட் பி ஈட்டன் அப்படின்னது பிஸ்கட் என்ன சொல்கிறாங்க, ஷுட் பி ஈட்டன் சாப்பிடப்பட வேண்டும். ஷுட் பி ஈட்டன்னா சாப்பிடப்பட வேண்டும். பிஸ்கட் மஸ்ட் பி ஈட்டன், பிஸ்கட் என்ன பண்ணுறாங்க, மஸ்ட் பி ஈட்டன் கண்டிப்பாக சாப்பிடப்பட வேண்டும். இந்த கேனுக்கு போல் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கட் மைட் பி ஈட்டன், பிஸ்கட் மைட் பி ஈட்டன் சாப்பிடப்பட வேண்டும், சாப்பிடப்படும், படலாம். இதுக்கும் லாம் தான். இது வந்து இதுக்கு இன்னொரு இது பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவாங்கன்னு வச்சுங்களேன். ப்ரெசென்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் இது சொல்கிறேன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது 58ல் என்ன பண்ணலாம், இந்த கேனோட பாஸ்ட் டென்ஸு பிஸ்கட் குட் பி ஈட்டன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பாருங்களேன், பிஸ்கட் இஸ் பீயிங் ஈட்டன் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். புரியுங்களா? இன்னும் ஒன்று 60ல் என்ன பண்ணால் பிஸ்கட்ஸ் ப்ளூரலில் பிஸ்கட்ஸ் ஆர் பீயிங் ஈட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுங்களா? இப்போ இந்த ஈஸ் வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம என்ன போடலாம், வாஸ் போடலாம், சிங்குலருக்கு ஒருமைக்கு. இதே பாஸ்ட் டென்ஸுக்கு வேறு போட்டுக்கலாம். புரியுங்களா? அழகாக நம்ம ஈஸியாக எப்படி பேசலாம் பாருங்கள். ஒரு வார்த்தை ஒரு வெர்பை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிலாம் பேசுகிறோம் பாருங்கள். இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இது பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் டென்சஸை ஒரு 12 டென்சஸை ஒரு 6 டைப்பாக ஒவ்வொரு டென்சஸும் பார்த்தா 72 டைப்பாக நம்ம பேசுகிறது எப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போட போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு யூ கோ, யூ டோன்ட் கோ, யூ கோ, யூ டோன்ட் கோ, டூ யூ கோ, டோன்ட் யூ கோ, வை டு யூ கோ, வை டோன்ட் யூ கோ. யூ கோ உதாரணம், யூ ஈட் நீ சாப்பிடு, யூ டோன்ட் ஈட் நீ சாப்பிடாத. டூ யூ ஈட் நீ சாப்பிட்றியா, டோன்ட் யூ ஈட் நீ சாப்பிட்லையா. வாட் டு யூ ஈட் என்ன நீ சாப்பிட்ற, வை டோன்ட் யூ ஈட் நீ ஏன் சாப்பிடல. யூ கோ நீ போகிற, யூ டோன்ட் கோ நீ போகலை. டூ யூ கோ நீ போகிறியா, டோன்ட் யூ கோ நீ போகலையா. வேர் டு யூ கோ நீ எங்கே போகிற, வை டோன்ட் யூ கோ நீ ஏன் போகலை. இது போன்ற சில வார்த்தைகளை எப்படிலாம் வந்து 12 டென்ஸ்லேயும் 6 விதமாக பிரிக்கிறது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எங்கள் சேனலுக்கு நீங்கள் தான் இப்போ தான் வரோம் அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
அந்த சிம்பிளை அழுத்திங்க, பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துங்க. தேங்க்யூ. நிறைய நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.